எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எப்படி ஒரு புது மண் சட்டிய சீசனிங் பண்றது அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸ்ல இந்த மீன் சட்டி, இந்த காஃபி மக்ஸ் எல்லாமே எங்க வாங்கினேன் அண்ட் அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாங்கின அந்த மீன் சட்டி அண்ட் காஃபி குடிக்கிற மக் எல்லாமே வந்து ஒரு பிளெயின் வாட்டரில் ஒரு 12 to 24 hours கிட்ட நான் சோக் பண்ணிக்கிறேன். இது ஏன் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம் அப்படின்னா, மண் சட்டியில் இருக்கிற டஸ்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். அண்ட் சீக்கிரமாகவே வந்து மண் சட்டியில் அந்த கிராக் விழும் இல்லைங்களா, அங்கங்கே விரிசல் விடும். ஸோ அந்த மாதிரி விரிசல் விடுறதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மண் சட்டி ஊற வைக்கும் போதே அதில் நிறைய பபிள்ஸ்லாம் வரும். அது வந்து குவைட் நார்மல் தான். ஸோ ஒரு 12 hours கிட்ட நான் அப்படியே விட்டுடுறேன். ஸோ ஆஃப்டர் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த மண் சட்டி எல்லாமே அந்த தண்ணியிலேருந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூட கொஞ்சமாக தண்ணியுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, மண் சட்டியில் இருக்கிற அந்த பிஹெச் லெவலை வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். அண்ட் சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ தட் இதை அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த மண் சட்டி வந்து அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு 24 hours கிட்ட நம்ம அதை அப்படியே விட்டுடுறோம். ஸோ அடுத்த நாள் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அரிசி கழுவின தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி கழுவின தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு 8 hours கிட்ட நான் அதை விட்டுடுறேன். ஸோ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் அந்த அரிசி கழுவின தண்ணியை ரிமூவ் பண்ணாமல் அதை அப்படியே நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஏன் நம்ம பாயில் பண்ணுறோம் அப்படின்னா, பாக்டீரியாஸ் அண்ட் ஃபங்கைஸ்லாம் வந்து கில் பண்ணிடும். ஸோ ஒரு நல்ல ஸ்டெரிலைசேஷனுக்காக நான் வந்து பாயில் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். அண்ட் நம்ம அதுக்கப்புறமா சமைக்கிற அந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கண்டாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாயில் பண்ணுறோம். ஸோ இட் வில் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் கண்டாமினேஷன். ஸோ ஒரு 10 to 15 minutes அப்புறமா பாயில் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஆறுனதும் அதை கீழே கொட்டிட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சன்ட்ரை பண்ணிடலாம். ஸோ சன்ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா தொடச்சிட்டு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலை எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கலாம். தடவினதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தோ இல்லைனா டிஷ்யூ பேப்பரை எடுத்து எல்லா இடத்துலையுமே வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் சீக்கிரமாக வந்து கெட்டும் போகாது, நல்லாவும் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மண் சட்டியை வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.